இந்த மூவில நாம பார்க்க போகிறது ஒரு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட் ஆன த ஹாலோ எர்த். காங் அங்கு ஒரு கெட்டிக்கார வாட்ஹாக்ஸ் கூட்டத்துல இருந்து ஓடுது, ஒரு பெரிய கிளிஃப் வரைக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்மார்ட் இந்த கிரீச்சர்ஸ் ஒரு ட்ராப்ல வச்சு அவங்களை ஹோல்ல விழ வச்சிடுறாரு. இன்னும் சில வாட்ஹாக்ஸ் தொடர்ந்து அட்டாக் பண்ணும்போது காங் ஒன்றை பிடிச்சு இரண்டா ஸ்பிளிட் பண்ணிருக்காரு. அந்த பாவ பார்த்து மிச்சம் இருக்கும் கிரீச்சர்ஸ் பயந்துட்டு ஓடிவிடுறாங்க. விக்டரி கையில வந்த பிறகு காங் தன் ஃபாலன் எனிமியை ஃபீஸ்ட் செய்ய முயற்சி பண்றாரு. ஆனால் அவரோட ஒரு பெயின்ஃபுல் டூத் அவருக்கு சாப்பாட்டை என்ஜாய் பண்ண முடியாம தடுத்துடுச்சு. எர்த் எஸ் சர்ஃபஸ்ல நமக்கு சந்திப்பு கிடைக்குது. டாக்டர் ஐலீன் ஆண்ட்ரூஸ் ஒரு சயின்டிஸ்ட், காங் ரிசர்ச்ல பெரிய ஸ்பெஷலிஸ்ட். அவர் மோனாக்குடன் கொலாபரேட் பண்ணி டைட்டன் மற்றும் மற்ற மேசிவ் அன்ஐடென்டிஃபைட் டெரெஸ்ட்ரியல் ஆர்கனிசம்ஸ் MUTO-களை மானிட்டர் பண்ணி வேர்ல்ட் சேஃப்டி என்ஷூர் பண்ண உதவுகிறார். ஒரு சர்ச் டைட்டன் காட்ஸில்லா மற்ற மான்ஸ்டர்ஸ் த்ரெட்ஸ்களுக்கு எதிராக ஹியூமனிட்டி ப்ரொடெக்ட் பண்ணுறார். ஒரு லாங் டைம் முன்னாடி ரோம் ஒரு பயங்கரமான நாளில் டைட்டன் மான்ஸ்டர் ஸ்கைல திடீரென தாக்கிய போது அவசரகால அழைப்பை உணர்ந்த காட்ஸில்லா தனது நீருக்கடியில் இருந்து புறப்பட்டு வந்து இந்த அடுத்த இன்வேடர் சமாளிக்க ஆரம்பித்தார். இரு டைட்டன்களும் உக்கிரமாக போராடினார்கள் மற்றும் காட்ஸில்லா தனது அட்டாமிக் பிரெத் சார்ஜ் செய்து ஸ்கைல அழித்து போருக்கு ஒரு முடிவு கட்டினார். இட்டலி மற்றொரு பீஸ்ட் இலிருந்து காப்பாற்றிய பின் காட்ஸில்லா தற்போது கொலசியம் தனது புதிய வீடாக மாற்றினார். அதே சமயத்தில் இன்னொரு பிரபலமான டைட்டன் காங் உலகின் மேல் தடத்தில் தீய டைட்டன்களிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கிறார். மோனாக் அவசரமாக காட்ஸில்லா மற்றும் காங் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்வதை தடுத்து அவர்களை தங்களது தனித்தனி டொமைன் இல் வைத்திருந்தாலே ஹியூமனிட்டி ஒழுங்கு மற்றும் சமாதானத்தை பெற முடியும். ஹாலோ எர்த் இல் உள்ள ஒரு வெளியீட்டு நிலையத்தில் ஆராய்ச்சியாளர்கள் காங் டெரிட்டரி இலிருந்து விசித்திரமான எனர்ஜி ரீடிங்கள் கண்டறிந்தனர். உடனே ஒரு சிங்கோல் இருந்தது. எங்கே காங் வார்ஹாக்ஸை கொன்றுவிட்டார். இது பற்றி உடனே ஐலீன் அவரது கோலிக் டைரக்டர் ஹாம்ப்டன் மூலம் அறிக்கையிடப்பட்டார். அந்த நேரம் ஜியா அவரது பள்ளியில் இருந்தபோது மிகவும் தெளிவான நாள் கனவுகளை கண்டாள். கியாவின் எண்ணங்களில் தோல்வியுற்று அவர் தன் டெஸ்கை அழகான டிராயிங்களால் நிரப்பிவிடுகிறார். இது அவரது டீச்சரை ஆச்சரியப்பட வைக்கிறது. கியா ஸ்கல்லண்டிலிருந்து வந்த கடைசி உயிர் வாழ EWIS பழங்குடியினரில் ஒருவர் தான் என்பது தெரிகிறது. இது அவரை மட்டுமே கொங் உடன் கம்யூனிகேட் செய்யும் தனிப்பட்ட நபராக ஆக்குகிறது. விரைவில் சுல்கு விஜயம் அடையும் ஈலேன் கியா அவருக்கு இந்த புதிய உலகத்தில் தன்னையே அடையாளம் காண இயலவில்லை என கூறுகிறார். அவர் டிடன்ஸ்களுடன் தொடர்புடைய விசித்திரமான விஷயோன்ஸ்களையும் கூறுகிறார். மேலும் கொங் ஆபத்தில் இருகோள் என கணிக்கிறார். ஈலீன் அன்புடன் கியாவை உறுதி அளிக்கிறார் அவர்கள் ஒன்றினை சேர்ந்தவர்கள் என்றும் இந்த விஷயத்தை உடனே பார்வையிட வாக்களிக்கிறார். அந்த இரவில் ஈலீன் ஜியோ வரைந்திருந்த ஸ்கெட்களை ஆராய்ந்து பார்க்கையில் அந்த படங்கள் ஹாலோ எர்த்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எனர்ஜி ரேடிங்ஸ்களுக்கு ஒத்திருப்பதை உணர்கிறார். இதனை அடுத்து ஈலீன் மியாமிக்கு சென்று தனது நண்பரான பர்னி ஹேசியை உதவிக்கு அழைக்கிறார். பர்னி ஈலீனுக்கு தேவையான அசாத்திய யோசனையாளராக இருப்பதோடு மர்மமான சிக்னல்ஸ் மற்றும் கேவின் விஷயோன்ஸ்களுக்கிடையேயான தொடர்பை விளக்க உடனே ஒப்புக்கொள்கிறார். அப்படியே இப்போ நடக்க போகுது ஒரு அதிரடி சம்பவம். காட்ஸில்லா மீண்டும் இயக்கத்தில வந்துட்டாரு. ரோமை விட்டு ஒரு புதிய ஆபத்துக்கான ஊர்வலம் தொடங்கிட்டாரு. அந்த அளவில ஒரு எனர்ஜி அதிர்வு நடந்திருக்கு. காட்ஸில்லா அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியுது. அதோடு நம்ம காங் ஹாலோ எர்த்ல இருந்து மேல வந்து உலகத்துக்கு மேல உயர்ந்த வந்துட்டாரு. அவர் ஜியோவோட அருகில இருக்கிறத உணர்ந்து அவரோட பல் பிரச்சனைக்கு உதவ அந்த அவுட்போஸ்ட் போகும் பாதை தேடிட்டாரு. உடனே அங்குள்ள மோனாக் அவுட்போஸ்ட் பெரிய ஆக்ஷன்ல இறங்கி அவசர நடவடிக்கை எடுத்தாங்க. ஜியா அவங்க அம்மா ஐலீன் கிட்ட கொஞ்சம் சொல்லி அவங்களோட பழைய நண்பர் ட்ராப்ப அழைத்தாங்க. ட்ராப்ப ஒரு மிகவும் டேலண்டான மோனாக் வெட்டரினரியன். அவரோட அட்வான்ஸ் டெக்னாலஜியை உபயோகிச்சு காங்கோட இன்ஃபெக்டட் டூத்தை எடுத்து ஒரு மெட்டாலிக் ரிப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பர்னி ஐலீன் கிட்ட அந்த மோனாக் அவுட்போஸ்ட் விஜிட் அடிச்சாரு. அவர் ஒரு புது செய்தி கொண்டு வந்து அவங்கள கேட்டிருக்கிற சிக்னல்கள் எல்லாம் ஹாலோ எர்த்ல இருந்து வர்ற ஹெல்ப் கால் என்று நினைக்கிறார். ஜியோவின் வினோதமான விஷன்ஸ் கூட ஏதோ ஆழமானது அவங்களை கால் பண்ணுது என்று ஹிண்ட் கொடுக்குதாம். இவங்களை உடனே ஐலீன் டீமை கூட்டி ஒரு பிளான் போடுகிறார். அந்த டீம்ல பர்னி, ட்ராப்பா, ஜியா, இன்னும் மைக்கேல் என்ற பைலட் இருக்கார். அப்புறம் காங் வேறு ஒரு மேசிவ் அட்வென்ச்சர் ரெடி. அவர் காங் ஒரு வர்ம்ஹோல் மாதிரி ஒன்றில் டைவ் பண்ணி ஹாலோ எர்த் இறங்குறார். அங்க காட்ஸில்லா பிரான்ஸ்ல ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் அடிச்சு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி ரேடியேஷன் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு தயாராகிறார். மோனாக் நினைக்குது காட்ஸில்லா எதிராக வரப்போகிற பெரிய த்ரெட் ரெடி ஆகுதுன்னு. ஆனாலும் காட்ஸில்லா அவங்க அனுப்பின ஜெட்ஸ்களை ஒரு கொசு மாதிரி அடிச்சு வைப் அவுட் பண்ணிட்டார். இந்த நேரத்துல ஹாலோ எர்த்தில இருக்கிற டீம் ஒரு பார்சா மோனாக் அவுட்போஸ்ட் வந்து அங்க எல்லாம் காலியா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதிர்ச்சியான சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்க காங் ஒரு மர்மமான இடத்தில் ஒரு பிளடி பாப் பிரிண்ட் கண்டுபிடிக்கிறார். இது யுத்தத்திற்கான அழைப்பு என்று ட்ராப்ப கூறுகிறார். அந்த நிலையில் காங் ஒரு பெரிய ஆழ்துளையை கண்டுபிடித்து அதை பின்தொடர்ந்து ஒரு புதிய உலகை அடைகிறார். அங்கு ஒரு மர்மமான சக்தி அவரை ஈர்க்க தயாராக இருக்க காங் தன் ஆக்ஸ் எடுக்கிறார். புகை நிறைந்த இடத்தில் ஒரு மர்மமான உருவம் தோன்றும். அது ஒரு சிறிய நூக்கோ என விரைவில் தெரிய வருகிறது. காங் சமாதானமாக அணுக முயற்சி தன் கையை நீட்டுகிறார். ஆனால் நூக்கோ அவரை கடித்து ஓடிவிடுகிறார். காங் அவனை துரத்தும் போது நூக்கோ 3 மற்ற கரில்லஸ் அழைத்து கொண்டு வருகிறான். அவை காங் பிடித்துக்கொள்ள ஒருவன் காங் ஆக்ஸ் உடன் கொல்ல முயல்கிறான். ஆனால் காங் தப்பித்து அவர்களுடன் போரிடுகிறார்.
காங் தன்னை காக்க நூக்கோ ஆயுதமாக பயன்படுத்தி ஒரு கருல கொல்லுகிறார். மற்றொரு ஏப் ஒரு பள்ளத்தாக்கில் விழ இருக்க காங் அவனை பிடித்து மீட்டுகிறார். வாவ்! காங் ஒரு அபாயகரமான காங் காப்பாற்றிய பிறகு அந்த நன்றியற்ற ஏப் மீண்டும் குத்த முயற்சி செய்தான். கோபத்தில் காங் அவனை கீழே தள்ளிவிட்டான். மரணத்திற்கு. மூன்றாவது ஏப் பயத்தில் ஓடிவிட்டான். அதே நேரம் காங் சுகோவிடம் தன் ட்ரைப் வழிநடத்துமாறு கேட்டான். இருக்கையில் ஐரீன் டீம் முன்னோக்கி நடக்கின்றனர். ஆனால் திடீரென ஒரு ட்ரீ போன்ற கிரியேச்சர் மைக்கேல் இடைக்கோடு விழுங்கிவிட்டது. மற்றவர்கள் பயந்து ஓட துவங்கினர். மறுபக்கம் ஏஆர் காட்ஸில்லா நகர்வுகளை கண்டறிந்து அவன் ஆர்க்டிக் ஓஷன் நோக்கி நகர்வதை உணர்ந்தனர். திடீரென அவன் மற்றொரு டைட்டன் தியமேட் நோக்கி செல்கின்றான் என புரிந்தது. ஹாலோ எர்த் இடைக்கோடு எலினா டீம் பண்டைய டெம்பிள் காண்பிக்கப்பட்டனர். ஜியோ உடனடியாக அந்த ஸ்கிரிப்ட்ஸ் அவரது ட்ரைப் பண்டைய சிம்பிள்ஸ் என அறிந்தாள். அவர்கள் முன்னேறும் போது அந்த டெம்பிள் மாற்றா ஹாலோ எர்த் மான்ஸ்டர் குயின் சமர்ப்பிக்கப்பட்டது என உணர்ந்தனர். சும்மா கிடைத்த ஒரு மின்னும் டிராகன் ஃபிளை ஒரு ராக் மீது அமர்ந்திருந்தது. ஜியோ அதை தொடும்போது அது ஒரு மின்னலை உண்டாக்கியது. ஒரு பழமையான நீர்ப்பாசன முறையில் வரும் தண்ணீரை பின்தொடர்ந்த ஜியா ஒரு மறைந்திருக்கும் இடத்திற்கு வழிகாட்டுகிறார். ஒரு புதிரான மறைந்த இடம். ஜியா தன் கைகளால் அந்த பாதுகாப்பு இன்விசிபிள் வேல் திறந்து ஒரு புதிய உள்துறை அரசாங்கத்தை கண்டுபிடிக்கிறார். அதே சமயத்தில் சூகோ மிகவும் தந்திரமாக காங் ஒரு நதியின் பக்கத்தில் கொண்டு செல்கிறார். இது ஒரு பெரிய சர்பன்ட் மான்ஸ்டர் வசிக்கும் இடம். திடீரென்று சர்பன்ட் மான்ஸ்டர் நீரிலிருந்து எழுந்து காங் தாக்குகிறது. ஆனால் தைரியமாக காங் அதன் வாயில் தன் ஆக்ஸ் மூலம் தாக்குகிறான். கோபமூட்டப்பட்ட சர்பன்ட் தண்ணீருக்குள் காங் இழுத்து சென்று கட்டுப்படுத்த முயல்கிறது. ஆனால் கடைசியாக காங் மீண்டும் மான்ஸ்டர் வெல்வதன் மூலம் அதன் மீது அதிகாரம் பெறுகிறான். அச்சமடைந்த சூகோ போதையில் தப்பிச் செல்கிறார். அவர் பிறகு சர்பன்ட் தலையறுத்த தலையை கண்டறிகிறார். காங் ஜெயித்த மான்ஸ்டர் கரியை சாப்பிட தயாராகிறான். மேலும் சிலவற்றை சூகோ உடன் பகிர்கிறான். அதே சமயத்தில் மோனாக் காட்ஸில்லா நகர்வுகளை பின்தொடரும் பொழுது அவர் தியமேட் வரை செல்கிறார். மற்றொரு பாதகமான அண்டர்வாட்டர் டைட்டன் தண்ணீரிலிருந்து திடீரென எழுந்து வருகிறார். காட்ஸில்லா நம்முடைய ஆல்மைட்டி ஹீரோ. அவர் திடீரென டையாமட்டை தன்னுடைய அட்டாமிக் பிரீத்தை வீசி பிரமாண்டமாக வென்று அவளின் ரேடியேஷன் எனர்ஜியை சூறாவளி போல உறிஞ்சிக்கொண்டு மீண்டும் நீருக்குள் புகுந்தார். இது ஓர் வியப்புதான். மறுபுறம் ஹாலோ எர்த்தில் ரகசிய ஆய்வை நடத்திய ஈலின் மற்றும் அவர்களின் குழுவை கண்ட எவி பழங்குடியினர் கேவை தங்கள் சொந்தங்களாக உடனே அங்கீகரித்தனர். தலைவர் டெலிபத்திக்கலி மூலம் அவருடன் உரையாடி கைகளை ஒன்றிணைத்தபோது எவி பழங்குடியின் வரலாறு மற்றும் கேவின் நினைவுகள் என இருவருக்கும் காட்சிகள் பகிரப்பட்டன. தலைவர் மேலும் அவிஸ்வாசத்தை கிளப்புவது போல் ஹாலோ எர்த்திலிருந்து வந்த கவலை சிக்னலும் இவர்களால் தான் அனுப்பப்பட்டது என்று வெளிப்படுத்தினார். அந்த குழுவை அடுத்து எஸ் கோவிலுக்கு வழிநடத்தினர். அங்கு ஈலின் அவர்களின் வரலாற்றை படித்து கூறினர். கதையில் சர்பின் கிங் எனும் கொடுமையான தலைவன் பூமியை ஆக்கிரமிப்பதற்கு கொரில்லாக்களின் பேராண்மையை பயன்படுத்தி காட்ஸில்லா உடனான யுத்தம் நடத்தினான் என கூறிய காத்திரம் பகிர்கிறார். ஹேய் பாஸ், ஒரு கதை சொல்ல போறேன், காதுகளை சிமிட்டுங்க. ஹாலோ எர்த்ல மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்திருக்கு. அங்கே ஒரு கிங் இருக்கார், பெயர் ஸ்கா கிங். அவர் அபிராமியான கனவுகளோட ஹாலோ எர்த் இருந்து வெளியே வர நினைக்காதீங்க. அதை தடுக்க ஒரு படையெடுப்பு நடக்குது. அங்கே ட்ரைப் ஒரு குழு இருக்கு. ஸ்கல் ஐலண்ட்ல இருந்து வரும் ஜியர் என்ற பெண் மீண்டும் மாற்ற எழுப்புவாங்க என்கிறாங்க. இந்த காங் புது ஒரு டிஸ்கவரி பண்ணியிருக்கார். ஹாலோ எர்த் மற்ற கிரேட் ஏப்ஸ் களை கண்டுபிடிச்சு அவங்க ஸ்கா கிங் அடிமையா உழைக்க வைக்கப்பட்டிருக்காங்க. காங் ஒரு முதிய ஏப் சித்திரவதை செய்யும் ஒரு மினியன் பார்த்து கோவப்படுகிறார். அவர் நேரடியாக அந்த மினியன் ஒரு விடுதலையான அடி கொடுத்து தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிறார். இப்போ ஸ்கா கிங் வருகிறார். காங் சந்திக்க மற்றும் அவரை கிண்டல் செய்கிறார். அவர் சுகோவை தண்டிக்க நினைக்கும் போது முதிய ஏப் ஒருவர் அதை தடுக்க முயற்சிக்கிறார். அதன் பின்னர் ஸ்கா கிங் அந்த அப்பாவியை லாவா பிட்டில் வீசுகிறார். சுகோவை மிகவும் சோகத்தில் ஆழ்த்துகிறார். காங் இந்த குழப்பம் மேலும் சகிக்க முடியாமல் இருக்கும். அட, இந்த ஸ்கார் கிங் ரொம்ப கோபக்காரரா வெளிப்படுகிறார். அவருக்கும் கோங் இடையே பயங்கரமான சண்டையே நடக்குது. ஸ்கார் கிங் ஒரு பிரபலமான டைட்டன் முதுகெலும்பை வெட்டி எடுத்து அதுல கூர்மையான கிறிஸ்டல் பொருத்தி விப் பண்ணி இருக்கார். காங் தன்னோட பலமும் தைரியமும் கொடுத்து எதிர்த்தாலும் ஸ்கார் கிங் தன்னோட சீக்ரெட் வெப்பன் காட்டுறார். அவரோட ஐஸ் டைட்டன் ஷிமோ வந்து கலக்கலாமா ஐஸ் ஊதுகிறார். காங் தன்னோட ஆக்ஸ் கொண்டு தடுக்க முயற்சி பண்ணினாலும் பவர்ஃபுல்லா ஐஸ் பிளாஸ்ட் அவரோட கையை ஐஸ்ல சிக்க வைக்குது. ஃப்ராஸ்ட்பைட் வந்து பலவீனப்படுத்துது. சூகோ உடனே காங் எஸ்கேப் ரூட் கொடுக்கிறார். அவர் அதில் தப்பிச்சிட்டு ஓடுது. ஆனால் ஸ்கார் கிங் தன்னோட ஹென்ச்மன் காங் கண்டுபிடிச்சு எலிமினேட் பண்ண சொல்லிட்டார். அவர் ஆனால் ஒரு சூப்பர் பிளான் பண்ணி அவங்களை ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டார். ஆனா அந்த ஏப் மட்டும் ஒரு மற்ற ஏப்ஸ் ஷீல்டா உபயோகிச்சு பழைய கற்களில் பதுங்கி பதவி வகிக்கிறார். அதன் பிறகு எவி ட்ரைப்ல இருந்த ஜியா மீண்டும் தன்னோட மக்களோட இருக்க மகிழ்ச்சி அடைகிறார். ஐலின் மகளா இருந்த அவருக்கு இது ஒரு கொண்டாட்டமான தருணம். ஒரு பக்கம் கொங் தனது இல்லத்தை இழந்துவிட்டதாக சோகத்தோடு ஜியாவிடம் சைன் மூலம் தெரிவிக்க, இன்னொரு பக்கம் ஸ்கார் கிங் தன்னுடைய டைட்டன் ஷிமோவை ஏறி அப்படியே உலகம் மேலாளத்தை கைப்பற்ற வேண்டிய தீவிரமான பயணத்துக்கு தலைமை தாங்கி செல்கிறார். இதனை கண்டு கொண்டது யார் தெரியுமா? அவர்களை பின்தொடர்ந்து வந்த இன்னொரு கொரில்லா. அவர் உடனடியாக ஸ்கார் கிங்கின் செவியில் இந்த விசேஷ கதவு குறித்த செய்தியை கூறிவிடலாம். இதை கேட்ட ஸ்கார் கிங் பெரும் உற்சாகத்துடன் தன்னுடைய படையை திரட்டி அசுர ஆக்ரோஷத்துடன் அந்த கதவின் வழியாக உலகத்திற்குள் புகுவதற்கு தயாராகிறார்.
அதே நேரத்தில் டிராபர் கொங்குக்கு ஒரு புதிய டெக்னாலஜி மூலம் உதவுவதற்கு அவருடைய ப்ராஜெக்ட் ஆபரேஷன் பவர் ஹவுஸிலிருந்து அழிந்து போன மோனார்க் அவுட்போஸ்டிலிருந்து ஒரு மெக்கானிக்கல் பீஸ்ட் கிளவை எடுத்து கொங்கின் கைக்கு பொருத்தி விடுகிறார். இப்படிக்கு அடுத்து என்ன நிகழும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியே. ஓஹோ, என்ன ஒரு சூழல்! காங் அந்த ஸ்காக்கிங் ஓடத்தலையில அமர்ந்திருக்கும் ஷிமோ பார்த்துட்டு என்ன ஒரு ஆபத்து வருதுன்னு உணர்ந்துட்டாரு. அதோட ஐலீன் மற்றும் அவருடைய டேமி வேகமா வெளியேற சொல்லிட்டாரு. அப்புறம் காங் நியூ ஃபவுண்ட் ஸ்ட்ரெங்த் உடன் சர்ஃபஸ் ஓர்லுக்கு போக திட்டம் போடுறாரு. அங்க குட்ஸில்லாவை கண்டுபிடிச்சு அவரோட உதவிய வேணும்னு நினைக்கிறாரு. கைரோ வழியா ஒரு போர்ட்டல் மூலமா காங் சர்ஃபஸ் ஓர்லுக்கு வரும்போது குட்ஸில்லாவும் கேட்டு உடனே அங்க வராரு. ஆனா காட்ஸில்லா நினைச்சது காங் சண்டைக்கு வந்திருக்காருன்னு. அந்த நொடியில ஒரு இரும்பு போல காட்ஸில்லா காங் கிட்ட மோதிக்கிட்டு வராரு. ஆனா காங் தன்னுடைய நியூ மெக்கானிக்கல் கிளவ் யூஸ் பண்ணி குட்ஸில்லாவை ஓவர் பவர் பண்றாரு. இதை நடக்க ஷூட்டிங் ஹாலோ எர்த் இவேலோ ஒரு ரிச்சுவல் நடத்திட்டு இருக்காங்க ஜியோவுடன். கியாதான் மத்ராவை ரீவேக்கன் பண்ண முடியும். அவங்க 2 பேரும் பழைய ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெட்டாலி பின்னிட்டா மிஸ்டிக்கலான மாற்ற எழுந்து வந்துட்டா. அடடா, அசந்திடா, கதையை கேளுங்க. பழைய நண்பன் காட்ஸில்லா பார்த்து அடிதடி நின்ன ஓங்கும் இருவரும் சேர்ந்து ஒரு மேசிவ் ரோ போடுறாங்க. அப்போ அத்தனை திகிலும் திருப்பியும் காங் முதுகில். இப்போ இந்த ஷிமோ மற்றும் ஸ்காக்கிங் வந்து கலக்க போகுது. அந்த அமகள் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. ஹாலோ எர்த்ல இருக்கும் பழங்கால அவி டெக்னாலஜியுடன் ஒரு கிராவிட்டி சர்ஜ் உண்டாக்க முயற்சி செய்யறாங்க. அப்படியே போர்ட்டல்ல இருந்து தப்பி ஓட முடியாதபடி செய்ய. ஆனா இந்த ரூத்லெஸ் கிங் ஸ்காக்கிங் ஆண்டி ஷிமோ யால வேகமா ஸ்காக்கிங் உதவி செய்ய வைக்கிறார். இவருக்கு காட்ஸில்லாவும் கோமமும் முதுகு கொடுக்க எபிக் பேட்டில் ஆரம்பமாகுது. இந்த கிராவிட்டி சர்ஜ் துவங்கும் போது அந்த 4 டைட்டன்ஸ் உயரத்தில் பறக்க ரொம்ப தாறுமாறா பார்க்க. கடைசில அவங்க ரியோ டே ஜெனியரோ கடற்கரையில் அடிபற்றாங்க. ஸ்காக்கிங் பயங்கரமா ஷிமோவின் பவர்ஸை உபயோகிச்சு அமகளின் பில்டிங்ஸ்களை உறைய வைக்கிறார். பவர்ஃபுல் ஸ்பிளாஸ்டை விட காட்ஸில்லா ஆகாசத்தை நோக்கி அனுப்பினார். அப்புறம் செம எனர்ஜியோட அட்டாமிக் பிரெத் சும்மா அதிர விடுது. பயங்கரமா தாக்கும் போது ஈவில் கிங் மீது பயங்கரமான போராட்டம் பண்றார். அவர் நாக்குல இருந்த கிறிஸ்டல் பிடுங்கி எரிஞ்சாரு காட்ஸில்லா. அதுல இருந்த கட்டுப்பாடு போச்சு ஷிமோ மீது. அந்த நேரத்துல சூக்கோ பாய்ந்து வந்து காங் எஸ்ஆக்ஸ் உடன் சேர்ந்தாரு. என்ன ஆடி பாருங்க, கிறிஸ்டல் உடைச்சு விட்டாரு. ஷிமோ முன்னாடி சிக்கல்ல இருந்த கட்டுப்பாடு தப்பிச்சு. ஸ்காக்கிங் இப்போ வீக்காகி விட்டார். சட்டுன்னு காங் அவரை எடுத்து வீச காட்ஸில்லா கிட்ட தரும்போது காட்ஸில்லா திருப்பி வீச காங் கிட்ட போய் சிக்கி கொண்டார். பார்க்க ஸ்காக்கிங் அப்பன்னின்னா ஷிமோ அவர் யோக்கியத்தை விட்டு மறந்துஸ்லா மாற்றி காங் அந்த சுடைச்சு 1000 துண்டாக்கினார். கடைசில காட்ஸில்லா தன் அட்டாமிக் பிரெத்லஸ் அனைத்தையும் மீண்டும் சரி பண்ணிட்டார். பின்னும் அனைத்து போராட்டங்களும் முடிந்த பின்னர் காட்ஸில்லா காலசியம்ல ஓய்வெடுக்க மாற்ற ஹாலோ எர்த்ல வேல் பழுது பார்க்க ஆரம்பிச்சாங்க.